அரவிந்த் கெஜ்ரிவால் கைது. அமலாக்கத்துறை ஜாதி பெயரை குறிப்பிட்டு சம்மன் அனுப்பிய விவகாரம். குறிவைக்கப்பட்டது 6 ஏக்கருக்கு அல்ல 500 ஏக்கருக்கு. படுக்கையறைக்கு அரசு பெண் அதிகாரிகளை அழைத்த பாஜக துணைத் தலைவர் சம்மதிக்கவில்லை என்றால் அமலாக்கத்துறை ரைடு வரும் அப்படின்னு சொல்லி மிரட்டிய சம்பவம். தொடர்ந்து பாஜகவுக்காகவும் பாஜகவோடு தொடர்புடைய நபர்களுக்காகவும் அடியாள் வேலை பார்க்கிறதா அமலாக்கத்துறை? கடந்த கால வரலாற்றில் ரைடு போன நிறுவனங்கள் அனைத்தும் தொடர்ந்து அதானியால் எப்படி கைப்பற்றப்பட்டது அப்படிங்கிற ஒரு விவகாரம் தொடர்ந்து இந்திய மக்கள் மத்தியில், குறிப்பாக படித்த இளைஞர்கள் மத்தியில் மோடி, இடி, அதானி ஊழல் போன்றவங்க எக்ஸ்போஸ் ஆகிக்கிட்டே வர்றதை பார்க்க முடியுது. விரைவில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இது எல்லாமே எதிரொலிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதை பற்றி ஒரு விரிவான செய்தியை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட போகிறார் அப்படிங்கிற செய்தி பரவலாக வந்துக்கிட்டு இருக்கு. இந்த நிமிடம் வரைக்கும் அவருடைய அலுவலகம் முன்பு, வீட்டின் முன்பு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. நான் விரைவில் கைது செய்யப்படலாம், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் என்னை எப்படியாவது பிரச்சாரம் பண்ண விடாமல் தடுத்துடணும், அதுதான் பிஜேபியுடைய நோக்கம் அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அறிக்கையெல்லாம் விட்டுருக்கிறாரு. டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் எந்தவித ஊழலும் நடக்கலை, எந்தவித முறைகேடுகளும் நடக்கலை அப்படிங்கிற விஷயத்தையும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சிபிஐயை வச்சு, அமலாக்கத்துறையை வச்சு என்னை மிரட்டி எப்படியாவது இந்தியா கூட்டணியிலிருந்து என்னை பிரிக்கணும், 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு என்னைய பிரச்சாரம் பண்ண விடாமல் தடுத்துடணும் அப்படிங்கிறதையே குறி வச்சு பிஜேபி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிமிடம் வரைக்கும், இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் அவர் இன்னும் கைது செய்யப்படலை. ஆனால் விரைவில் கைது செய்யப்படுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுவது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அந்த வழக்கில் கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு மேலாக சிறையில் இருக்கிறார் அந்த மாநிலத்தினுடைய துணை முதல்வர் மனிஷ் சிசோடியா அவர்கள். இப்போ வரைக்கும் அவருக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரத்தையும் சமர்ப்பிக்கலை. அவர் மேலே அந்த வழக்குக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எதுவுமே எடுத்துகிட்டு போகலை அப்படிங்கிறத தான் பார்க்க முடியுது. எப்படி செந்தில் பாலாஜி அவர்களை 6-7 வருடங்களுக்கு முன்பாக நடந்த அந்த வழக்கு அடிப்படையில் வச்சு இப்போ கைது செஞ்சு 6 மாதத்துக்கு மேலே உள்ளே வச்சுருக்கிறாங்க. இன்னும் ஒரு சாலிட் எவிடன்ஸ் அதுக்கு எதிராக, அவருக்கு எதிராக ப்ரொடியூஸ் பண்ணவே முடியாமல் அமலாக்கத்துறை தவிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்போது அரவிந்த் கெஜ்ரிவால் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம், அவரை குறி வச்சு ஏன் இவ்வளோ தூரம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் தான் குஜராத்து, அப்புறம் பஞ்சாப் போன்ற மாநிலங்கள், அப்புறம் ஹிந்தி ஹாட்லேண்டில் இருக்கக்கூடிய சில மாநிலங்கள், உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள்லாம், ஈவன் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள், கோவா போன்ற மாநிலங்கள்லையும் பாஜக வெற்றி பெறுவதற்கு உதவி செய்தார். ஏன் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்குகளை பிரித்ததுனால தான் பிஜேபி இந்த மாநிலங்கள்லாம் வெற்றி பெற முடிஞ்சிச்சு. ஸோ இந்தியா கூட்டணியில் அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்தார் அப்படின்னா பிஜேபியை காங்கிரஸ் எளிதாக தோற்கடிச்சிரும் அப்படிங்கிற பயத்தில் தான் அரவிந்த் கெஜ்ரிவாலை எப்படியாவது கைது செய்து ஒன்று அந்த கூட்டணியிலேருந்து வெளியே கொண்டு வரணும், இல்லைனா பிரச்சாரத்தில் ஈடுபட முடியாத அளவுக்கு அவரை கட்டுப்படுத்தி வச்சிடணுன்ற ஒரு நோக்கத்தோட இப்போ கைது செய்ய துடிக்கிறதாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களே அறிக்கையாக கொடுத்துருக்கிறாரு. இது ஒரு பக்கம். அது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையும் கூட. குஜராத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்குகளை தான் ஆம் ஆத்மி பார்ட்டி பிரிச்சிச்சு. பஞ்சாப்லையும் ஆம் ஆத்மி பார்ட்டி தான் காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்குகளை பிரிச்சிச்சு. டெல்லி மாநிலத்திலையுமே காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்குகளை உடைச்சது ஆம் ஆத்மி பார்ட்டி தான். இது எல்லா மாநிலங்கள்லையுமே காங்கிரஸ் கட்சி ஆம் ஆத்மியோட கூட்டணியில் இருந்திருந்தாங்கன்னா குஜராத்திலேயே காங்கிரஸ் கட்சி வின் பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு அவங்களுடைய வாக்கு சதவிகிதம் உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதனால தான் பிஜேபிக்கு இவ்வளவு பெரிய அச்சம் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. சமீப காலமாக அமலாக்கத்துறை பிஜேபியினுடைய அடியாளாக வேலை செய்து பிஜேபியினுடைய கட்சிக்கு ஆள் சேர்க்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில், அதே மாதிரி அமலாக்கத்துறை யாரெல்லாம் குறி வைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் கொஞ்ச நாள்லேயே பிஜேபியில் சேர்ந்துருவாங்க, உடனே அந்த வழக்குகள் எல்லாமே தூங்குறதுக்கு போயிடும் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வச்சுச்சு. இருக்கிறதுலே மிகப்பெரிய அளவில் வாஷிங் மிஷினாக பிஜேபி வேலை செய்யுது. உங்கள் மேலே ஊழல் புகார் இருக்குன்னா நீங்கள் பிஜேபியில் சேர்ந்துட்டிங்கன்னா உங்கள் ஊழல் புகாரெல்லாம் கழுவி சுத்தப்படுத்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கிரிட்டிசிசம் நேஷனல் லெவலில் எதிர்க்கட்சி தலைவரெல்லாம் வச்சாங்க. அது மாதிரி தான் பிஜேபியும் நடந்துக்குச்சு அப்படிங்கிறது உண்மையும் கூட. இப்போ சமீப காலத்தில் பல சட்டவிரோதமான செயல்பாடுகளுக்கு இந்த அமலாக்கத்துறை பிஎம்எல்ஏ சட்டத்தை பயன்படுத்தி பாஜகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் முதற்கொண்டு வேலை செய்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு பார்வை வருது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
கடந்த ஒரு 2019 காலகட்டத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து அதானி நிறுவனங்கள் வந்து தங்களுக்கு போட்டியா இருக்கக்கூடிய நிறுவனங்கள விலைக்கு வாங்குனாங்க அப்படிங்கிற சில டேட்டாக்கள வந்து தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் வந்து சமூக வலைதளங்கள்ல ஷேர் பண்ணிக்கிட்டு வராங்க. 2018ல பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ் ரைடு வந்து கிருஷ்ணப்பட்டினம் போர்ட் அண்டு நவயுகா ஆஃபீஸஸ்ல வந்து ஒரு ரைடு நடத்துறாங்க. அப்படியே அக்டோபர் 2020ல அதானி வந்து 75% ஸ்டேக்க வந்து கிருஷ்ணப்பட்டினம் போர்ட்ல இருந்து வாங்குறாங்க. ஏப்ரல் 2021ல 100% பங்குகளையும் கிருஷ்ணப்பட்டினம் போர்ட் அந்த நிறுவனத்திலிருந்து கையகப்படுத்துறாங்க. டிசம்பர் 10, 2020ல சிசிஐ காம்படிஷன் இந்தியான்னு வரும் அது. காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து ஏசிசி அம்புஜா அல்ட்ராடெக் சிமெண்ட் கம்பெனியில் வந்து ரைடு போகிறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2022ல் அதானி வந்து அந்த நிறுவனங்களில் இருக்கக்கூடிய பங்குகள் எல்லாம் வாங்குறாரு. ஜூலை 2, 2020ல் சிபிஐ எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க ஜிவிகே ஓனர் ஜிவிகே மும்பை ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்டு கம்பெனியில். அதே இதில் பார்த்தீங்கன்னா ஜூலை 18ல் அமலாக்கத்துறை ஜிவிகே ஆஃபீஸஸில் ரைடு போகுது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜிவிகே வந்து அதானி மும்பை ஏர்போர்ட்குரிய இது எல்லாத்தையுமே ஆகஸ்ட் 31, 2020ல் அதானி நிறுவனத்துக்கு விற்கிறாங்க. இதே சம்பவம் தான் என்டிடிவி ப்ரொமோட்டர்ஸ் அவங்க வீடுகளில் வந்து அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் சோதனையிடுறாங்க. அடுத்த ஒரு சில மாதங்கள்லேயே என்டிடிவியை வந்து அதானி நிறுவனம் வந்து கையகப்படுத்துது. நம்ம தமிழ்நாட்டில் கூட தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கில் வந்து வருமான வரித்துறை சோதனை நடத்தி பல 100 கோடிகளை வந்து கையகப்படுத்தி இருக்கிற மாதிரி செய்திகள்லாம் வந்துச்சு. அதுக்கு பின்னணியில் சமூக வலைதளங்களில் ஒரு செய்தி பரவிட்டு வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதானி வந்து எந்த ஒரு பிணையும் இல்லாமல் இத்தனை 1000 கோடி கடன் கேட்டார். அதை வந்து தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் வங்கி வந்து கொடுக்க மறுத்துருச்சு. அதனால தான் இந்த ரைடு போகிறாங்க அப்படிங்கிற பல செய்திகள் வந்து சமூக வலைதளங்களில் வந்துச்சு. அந்த செய்தியை ஒட்டியே பார்த்தீங்கன்னா, மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை திறக்கிறப்ப அந்த தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் வங்கியினுடைய பிரசிடெண்ட்டாக இருந்த சிவ்நாடார் வந்து கலந்துக்கிட்டார். இந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் ஒரு பேசுபொருளாகவே ஆச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பாஜகவில் இருக்கக்கூடிய சில அரசியல் தலைவர்கள் வந்து எப்படி அமலாக்கத்துறையை மிஸ்யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற பல செய்திகளையும் நம்ம பார்த்துருக்கோம். மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய துணைத் தலைவர் கிருத்தி சோமையா அப்படிங்கிற நபர் வந்து கிட்டத்தட்ட பல 100 பெண்களுக்கு வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்கிறாரு. அதில் பல பேர் வந்து அரசு பெண் அதிகாரிகளாக இருந்திருக்கிறாங்க. அவங்கள படுக்கை அறைக்கு அழைச்சிருக்கிறாரு. அப்படி நீங்கள் வரலை அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு அமலாக்கத்துறையை வச்சு நான் ரைடு விடுவேன் அப்படின்னு மிரட்டி இருக்கிறாரு. அவரை பற்றின வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 35 வீடியோ 8 மணி நேரம் ப்ளே ஆகக்கூடிய ஒரு வீடியோவை சமீபத்தில் வெளியே வந்து எக்ஸ்போஸ் ஆச்சு. மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் டிவி சேனல் அதை பப்ளிஷ் பண்ணாங்க. அந்த கிருத்தி சோமையா மேலே ஆக்ஷன் எடுத்தாங்களா? இந்த ஒன்றிய பாஜக அரசு ஊழலை ஒழிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த மோடி அவர்கள் அவர் மீது நடவடிக்கை எடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுக்கலை. மாறாக அந்த டிவி ஒளிபரப்புனாங்க இல்லையா, அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ராஜஸ்தானில் ஒரு அமலாக்கத்துறை அதிகாரி வந்து கையும் களவுமா ஒரு நிறுவனம் சிட் ஃபண்ட் நிறுவனம் வந்து உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னா எனக்கு இவ்வளோ லஞ்சம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு அந்த அதிகாரியை கைது செஞ்சிச்சு. இப்போ மதுரையில் அன்கித் திவாரி அப்படிங்கிற ஒரு அமலாக்கத்துறை அதிகாரி வந்து கைது செய்யப்பட்டார். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய சேலம் விவசாயிகளுடைய விவகாரம். அந்த ஏழை விவசாயிகள் கிட்டத்தட்ட உருவத்தை பார்த்தாலே தெரியுது அவங்க வந்து எப்படி கருப்பு பணத்தை பதுக்கி வச்சிருக்க முடியும், சட்டவிரோதமான பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டிருக்க முடியும். அவங்க பரம்பரை சொத்தை நிர்வகிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த 2 வயதான சகோதரர்களும் அவங்க அக்கௌண்ட்டில் 400 ரூபாய் கூட இல்லை. அவங்களுடைய சாதி பெயரை குறிப்பிட்டு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருக்குது. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பாஜகவினுடைய அந்த ஏரியா தலைவரான குணசேகரன் தான் பின்னாடி இருக்கிறாரு அப்படிங்கிற செய்திகள் பரவலாக வந்துட்டு இருக்கு. ஆனால் இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி வருது என்னன்னா, அந்த விவசாயிகள் வச்சிருக்கக்கூடிய 6 ஏக்கருக்கு அமலாக்கத்துறை மூலமாக பிஜேபி சம்பந்தப்பட்ட நபர்கள் குறிவைக்கல. அது கிட்டத்தட்ட ஒரு 500 ஏக்கர் இருக்கும். பின்னாடி ஒரு மலையோடு சேர்ந்து 500 ஏக்கர் இருக்கு. அந்த 500 ஏக்கருக்கு முன்னாடி ஒரு வாசல் மாதிரி இந்த 6 ஏக்கர் இருக்கு. அதனால தான் இந்த இடத்த குறி வச்சு பின்னாடி ஒரு பெரிய புள்ளி இருக்கிறாங்க பாஜக சம்பந்தப்பட்ட நபர்கள் அப்படிங்கிற செய்திகளும் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் இந்த விவசாயிகளுடைய நிலத்தை எப்படியாவது அபகரிச்சிட்டோம்னா பின்னாடி இருக்கக்கூடிய மலையையும் 500 ஏக்கரையும் அபகரிச்சிடலாம் அப்படிங்கிற திட்டத்தோடு பிஜேபிக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய புள்ளி வந்து காய் நகர்த்துது. இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆனதுனால
அமலாக்கத்துறை அந்த வழக்கை வந்து வாபஸ் பெறுவதாக அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. தொடர்ந்து அமலாக்கத்துறையை பயன்படுத்தி அரசியல் ஆதாயங்களுக்கும் கூட்டணி கட்சிகளை தன்வசம் கொண்டு வருவதற்கும் ஆட்சிகளை தக்க வைக்கிறதுக்கும் கடந்த காலகட்டத்தில் மோடி அவர்களுடைய தலைமையிலான பிஜேபி வந்து செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. இன்னைக்கு பெண் விவகாரத்தில் பெண்களை மிரட்டி பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்குறதுக்கு அமலாக்கத்துறை மிரட்டுறாங்க, காசு பிடுங்கிறதுக்கு அமலாக்கத்துறை மிரட்டுறாங்க, அடுத்தவங்களுடைய சொத்துக்களை பிடுங்கிறதுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு இப்போ அமலாக்கத்துறையை பயன்படுத்துகிறாங்க. அப்படிங்கிற நிலைமைக்கு இந்தியாவினுடைய விசாரணை அமைப்புகள் போய்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஊழலை ஒழிக்க வந்தேன் அப்படின்னு சொன்ன மோடி அவர்களுடைய ஆட்சியில் இந்த 9 ஆண்டுகளில் எப்படி அரசு துறையில் இருக்கக்கூடிய விசாரணை அமைப்புகளை கெடுத்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது இது மூலமாக வெளிப்படுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிஜேபி எம்எல்ஏ கர்நாடகாவில் பசனகவுடா பாண்டல் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு அக்யூசேஷன் வச்சார். 40,000 கோடி ரூபாய் அளவிற்கான முறைகேட்டில் பிஎஸ் எடியூரப்பா ஈடுபட்டார். கோவிட் காலத்தில் 45 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய மாஸ்கை 450 ரூபாய்க்கு வாங்கினாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சார். அவங்க மேலே சூமோட்டோவாவை இப்போ வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் அந்த விவகாரத்து மேலே வைக்கல. ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் நரேந்திர சிங் தோமர் ஒன்றிய அமைச்சர் அவருடைய பையன் தேவேந்திர சிங் தோமர் வந்து 10,000 கோடி ரூபாய் அளவிற்கான கருப்பு பணத்தை வச்சு இன்வெஸ்ட் பண்ணி கஞ்சா தொழிலில் ஈடுபட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கனடாவிலேருந்து ஒருத்தர் வீடியோவே போட்டார். அதுலேயும் எந்த நடவடிக்கையும் இல்லை. அது விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அஜித் பவார் மேலே பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களே வந்து 70,000 கோடி ரூபாய் அளவிற்காக இரிகேஷன் ஊழலில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இருக்கிறதுலே கரப்டட் பார்ட்டி தான் என்சிபி தான், அது அஜித் பவார் தான் சொல்லிட்டு பொது மேடைகள்லேயே பேசினார். அவர் பாஜக கூட்டணியில் சேர்ந்த உடனேயே ஒரே மேடையில் தோளில் கை போட்டெல்லாம் மோடி அவர்கள் கூட நின்னதை பார்க்க முடியுது. இது எல்லாமே இன்னைக்கு எதை வெளிப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவோட சேர்ந்துட்டீங்க, இல்லை பாஜகவை நீங்கள் எதிர்க்கலை அப்படின்னா உங்கள் மேலே எந்த நடவடிக்கையும் வராது, எந்த விசாரணைக்கு உங்களை கூப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு நிரூபிச்சிருக்கிறாங்க. இந்திய வரலாற்றிலேயே 2022ஆம் ஆண்டுக்கான சிவிசி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுடைய அறிக்கை வந்துச்சு. 2023 சிஏஜி அறிக்கையோடு சேர்ந்து அந்த அறிக்கையை வந்துச்சு. 1,16,000 லஞ்ச புகார்கள் இந்திய ஒன்றிய அரசு அதிகாரிகள் மீது வந்திருக்கு. அதில் உள்துறை அமைச்சகமான அமித்ஷா அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சகத்தில் 46,000 வழக்குகள் வந்துச்சு. இது வரைக்கும் இந்திய வரலாற்றிலேயே அப்படி இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி பாஜக தன்னுடைய அரசியல் ஆதாயங்களுக்காகவும் லாபங்களுக்காகவும் அமலாக்கத்துறையையும் சிபிஐயும் தவறாக பயன்படுத்தினாங்க. இப்போ ஒரு கட்டம் போய் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த அரசு அதிகாரிகளும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் இருந்ததை விட ஒரு கொடுமையான காலகட்டத்தை இந்தியா போய்கிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு இந்த அமைப்பையே இந்த சிஸ்டத்தையே கரப்ட் பண்ணி வச்சிருக்கிறார் மோடி அப்படிங்கிற ஒரு அச்சத்தை வெளிப்படுத்துது. இது எல்லாத்தையுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய முற்போக்குவாதிகளும் இளைஞர்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இதுக்கு ஒரு தகுந்த பதிலடி கொடுப்பாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.